திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் பஞ்சபூத சிவஸ்தலங்களில் அக்னிஸ்தலம். இங்கே சித்தர்கள், தேவர்கள், ரிஷிகள் என அனைத்து தெய்வங்களும் இருப்பதாகவும், அதன்படி வருடத்தில் 12 பௌர்ணமி திதியும் 12 அமாவாசை திதியும் வருவதுண்டு. ஆனால் 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சிவனே மலையாக இருப்பதால் மலையின் சுற்றுப்பாதையை கிரிவலம் வந்தால் சிவன் அருள் பெறலாம் என்பதால் பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் வருவது என்பது பெரும் பலனை தரும் என்பதும் ஐதீகம். என்றாலும் ஒவ்வொரு நாள், கிழமை, நேரம், திதி மற்றும் பௌர்ணமி, அமாவாசை காலங்களில் கிரிவலம் வருவதால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை அறிந்து கிரிவலம் வருவது அவரவர்க்குரிய நல்ல பலனை அடையலாம் என்பது ஐதீகம். முதலில் வாரத்தின் 7 நாட்களில் எந்த நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் என்ன பலன் அடையலாம் என்பதை பார்க்கலாம். வருடத்தில் 365 நாட்களும், மாதத்திற்கு 30 நாட்களும், வாரத்திற்கு 7 நாட்களும் உள்ளன. ஆனால் ஒவ்வொரு நாள் கிழமைக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. அதன்படி வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும், இப்படி 7 நாட்களுக்கும் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் பார்க்கலாம். முதலில் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்றால், சிவலோக பதவி கிட்டும், நோய்கள் நீங்கும். அடுத்தது திங்கட்கிழமை கிரிவலம் வந்தால் பாவக்கணக்கு குறைந்து புண்ணிய கணக்கு மேலோங்கும். அடுத்தது செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்தால் கடன் தீரும், தீவினைகள் போகும், வறுமை நீங்கும், சகல சம்பத்துகளும் தேடி வரும், கர்ம வினைகள் நீங்கும். என்ன நினைத்து கிரிவலம் செல்கிறோமோ, எந்த காரியம் எடுத்து கிரிவலம் வருகிறோமோ உடனே அந்த காரியம் கைகூடும். அடுத்தது புதன்கிழமை கலைகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும், மோட்சம் கிட்டும். அடுத்தது வியாழக்கிழமை கிரிவலம் சென்றால் குரு அருள் கிடைக்கும், ஞான சித்தி ஏற்படும். இந்த ஜென்மம் மட்டுமன்றி பல ஜென்ம குருமார்களின் ஆசியும் கிடைக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை கிரிவலம் சென்றால் செல்வ நலன் கிடைக்கும், வைகுண்ட பேரு கிடைக்கும், குழந்தை பேரும் கிடைக்கும். அடுத்தது சனிக்கிழமை கிரிவலம் சென்றால் பிறவிப்பிணி போகும், வியாபாரத்தில் உச்ச நிலை ஏற்படும், நவக்கிரக தோஷங்களில் இருந்து நிவர்த்தி கிடைக்கும். மாதத்தில் 15 திதிகள் உள்ளன. முதல் 15 நாட்களை வளர்பிறை திதி என்றும், அடுத்த 15 நாட்களை தேய்பிறை திதி என்றும், அதில் சுக்லபக்ஷத்தை வளர்பிறை திதி என்றும், தேய்பிறை கிருஷ்ணபக்ஷம் என்றும் குறிப்பிடுவார்கள். அதன்படி எந்த திதியில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் என்ன பலன் என்பதையும், அதேபோல் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்றாலும் அதை முற்பகல், பிற்பகல், இரவு, நடு இரவு, அதிகாலை என்று குறிப்பிடுவதுண்டு. திதியும் பொழுதையும் கணக்கில் கொண்டு கிரிவலம் செல்வதால் கிடைக்கும் பலனையும் பார்ப்போம். எந்த திதியில் எந்த நேரத்தில் கிரிவலம் சென்றால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம். அஷ்டமி திதியில் சென்றால் தீவினைகள் அனைத்தும் நீங்கும். பிரம்ம முகூர்த்த வேளை விரும்பும் சக்திகளை பெறலாம். பகல், மாலை வேளைகளில் தனம், தானியம் பெருகும். இரவு அல்லது நள்ளிரவு நேரம் அஷ்டமா சித்திகளையும் பெற முடியும். அமாவாசை திதியில் சென்றால் அருளை வேண்டுவோர் அமாவாசையிலும், பொருளை வேண்டுவோர் பௌர்ணமியிலும் கிரிவலம் செல்லலாம் என்றொரு வாக்கு உண்டு. அதனால் சிவனின் அருளை மட்டும் பரிபூரணமாக பெற வேண்டும் என நினைப்பவர்கள் அமாவாசை நாளில் கிரிவலம் செல்லலாம். நினைத்த காரியத்தை நிறைவேற்றி வெற்றியை தரக்கூடியது அமாவாசையில் செல்லும் கிரிவலம். சித்தர்கள், முனிவர்கள், மகான்கள் எல்லோரும் அமாவாசையில்தான் அண்ணாமலையாரை கிரிவலம் வந்து சிவனின் அருளை பெற்றுள்ளனர் என்பது ஐதீகம். ஒரு சாதாரண நாளில் திரு அண்ணாமலையை கிரிவலம் சென்றாலே நமது முன்வினைகள் கடுமையாக நீங்கிவிடும். அடுத்து பௌர்ணமி கிரிவலத்திற்கு என்ன பலன் என்பதை பார்க்கலாம். அனைத்து நலன்களையும் தரக்கூடியது பௌர்ணமி கிரிவலம். எதை நினைத்து செல்கிறோமோ அதை நிறைவேற்றி அத்தனை நலன்களையும் தரக்கூடியது. வாழ்நாளில் ஒரு முறையாவது கிரிவலம் செல்ல வேண்டும், அல்லது மாதத்திற்கு ஒரு முறையாவது கிரிவலம் செல்ல வேண்டும். வேண்டியது அனைத்தையும் இறைவன் நிறைவேற்றி தருவார். வறுமையின் பிடியில் இருந்து மீண்டு வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும். ஞானம், செல்வம், வாழ்க்கை என அனைத்திலும் உயர்வை தரக்கூடியது கிரிவலம். அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் அற்புத சக்தி பௌர்ணமி கிரிவலத்திற்கு உண்டு. ஜாதகத்தில் சந்திர திசை, சந்திர புத்தி நடப்பவர்கள் பௌர்ணமி கிரிவலம் செல்வது மிகவும் நல்லது. ஆண்கள் கிரிவலம் செல்லும் போது சட்டை அணியாமல் செல்ல வேண்டும்.
சந்திரனின் ஒளிக்கதிர்கள் உடலில் படுவதால் உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது. 2026ஆம் ஆண்டு பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நாட்கள், தேதிகளை பற்றி பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு பௌர்ணமி கிரிவலம் உகந்த நாட்கள்: ஜனவரி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை பௌர்ணமி தினம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி. மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி திதி. மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதி. அதே மாதத்தில் மே மாதத்தில் 31ஆம் தேதியும் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதி. ஜூன் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை பௌர்ணமி திதி. ஜூலை மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி திதி. ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி திதி. அடுத்து செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை பௌர்ணமி திதி. அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதி. நவம்பர் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி. டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி திதி என 2026ஆம் வருடத்தில் பௌர்ணமி கிரிவலத்திற்குரிய நாட்களாகும். மேலும் பௌர்ணமி கிரிவலம் வரும்போது வலதுபுறமாக மலையை சுற்றி வருவதும், மேல் சட்டை அணியாமலும், தலைப்பாகை அணியாமலும், காலில் செருப்பு அணியாமலும் வர வேண்டும். ஏனெனில் இந்த நாட்களில் பல ஆயிரக்கணக்கான சித்தர்கள் கிரிவலம் செல்வார்கள் என்பது ஐதீகம். அவர்களின் உடலில் பட்ட காற்று நம்மையும் அறியாமல் நமது உடல் மீது பட்டாலே நமது முற்பிறவி பாவங்கள் அழிந்துவிடும் என்பது நம்பிக்கை. மேலும் கிரிவலம் வரும்போது மனதில் இறைவன் சிந்தனை, இறைவன் நாமம் மட்டுமே இருக்க வேண்டும். அதாவது ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று சொல்லிக்கொண்டே அல்லது சிவாய நம என்று சொல்லிக்கொண்டே கிரிவலம் செல்லலாம். வாகனங்களில் கிரிவலம் செல்வதை தவிர்த்து நடந்துதான் செல்ல வேண்டும். எங்கு கிரிவலத்தை தொடங்குகின்றோமோ அங்குதான் முடிக்க வேண்டும். கிரிவலம் வந்து முடித்தவுடனே குளிக்க கூடாது, உறங்கக்கூடாது என்பது ஐதீகம். குழந்தை பாக்கியம் வேண்டி கிரிவலம் செல்லும் தம்பதிகள் எந்த நாளில் தொடங்கி 48 நாட்கள் தம்பதிகளாக தொடர்ந்து கிரிவலம் வந்து குழந்தை பாக்கியம் பெறலாம் என்று பார்த்தால், அமாவாசை தினத்திலிருந்து தொடர்ந்து 48 நாட்கள் தம்பதி சமேதராக கிரிவலம் வந்தால் மக்கட்பேறு கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. மகேசனை வேண்டிக் கொண்டு மனதார கிரிவலம் வந்தால் நினைத்தது ஈடேறும் என்பதும் நம்பிக்கை.